அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, சொல்லுங்க, தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை பற்றியும் தற்போது பக்தர்களுடைய கூட்டம் எந்த அளவில் இருக்கிறது பற்றியும் சொல்லுங்க. பாலாஜி, தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் பற்றியும் சொல்லுங்க. பழனியில் கடந்த 3ஆம் தேதி தைப்பூச திருவிழாவானது தொடங்கியது. இதற்காக 10 நாள் நடைபெறும் திருவிழாவானது 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் திருவிழா விசேஷமானது. இதில் நேற்று தைப்பூச திருவிழாவானது 5ஆம் நாள் திருவிழாவானது நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை தொடர்ந்து வெள்ளி தேரோட்டம் திருநடைபெற்றது. இன்று முக்கியமான தைப்பூச திருவிழா இன்று தைப்பூச பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். இதற்காக திருச்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் பாத யாத்திரையாக பழனிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தரும் பக்தர்கள் அலகு குத்தியும், ஆள்காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி போன்றவற்றை எடுத்து அரகரா அரகரா என்ற கோஷத்துடன் பழனி முருகனை வழிபட்டு வருகின்றனர். பாலாஜி, தற்போது நம்ம நிறைய பக்தர்களுடைய கூட்டத்தை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அவர்கள் எந்த விதமான நேர்த்தி கடன்களை அங்க செலுத்திட்டு வராங்க பாலாஜி? அதாவது பழனியில் அலகு குத்தியும், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி போன்ற காவடிகளை எடுத்து அரகரா அரகரா என்ற கோஷத்துடன் பழனி முருகனை வழிபட்டு வருகின்றனர்.